சவுதி அரேபியாவில் நிலவி வரும் கடும் வெப்பம் காரணமாக ஹஜ் யாத்திரை மேற்கொண்டவர்களில் சுமார் 1300க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அதில் 83% பேர் யாத்திரை மேற்கொள்ள முறைப்படி பதிவு செய்யாதவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆண்டுதோறும் சவுதி அரேபியாவுக்கு லட்சக்கணக்கான மக்கள் ஹஜ் யாத்திரை மேற்கொள்கின்றனர். அந்த வகையில் இந்த வருடம் ஏறத்தாழ 18 லட்சம் பேர் இதுவரை ஹஜ் புனித யாத்திரைக்காக சவுதி அரேபியா சென்றுள்ளனர். இந்நிலையில் சவுதி அரேபியாவில் நிலவும் வரலாறு காணாத வெப்பம் மற்றும் பருவநிலை மாற்றம் காரணமாக மக்கள் கடும் அவதிக்குள்ளாகியுள்ளனர். நடப்பாண்டில் சவுதியில் சராசரியாக சுமார் 50 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் நிலவி வருகிறது. இந்நிலையில் புனித யாத்திரை மேற்கொண்டவர்களில் 1300க்கும் மேற்பட்டவர்கள் கடும் வெப்பம் காரணமாக உயிரிழந்ததாக சவுதி சுகாதார அமைச்சர் ஃபவுத் பின் அப்துல் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். இதில் 83% பேர் அங்கீகரிக்கப்படாத யாத்ரீகர்கள் என்றும் பல்வேறு பகுதிகளிலிருந்து மெக்காவுக்கு நீண்ட பயணம் மேற்கொண்ட போது மோசமான வானிலை காரணமாக உயிரிழந்தவர்கள் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதில் இந்தியா உட்பட சுமார் 10 நாடுகளைச் சேர்ந்தவர்கள் உயிரிழந்துள்ளனர். இதில் அதிகபட்சமாக எகிப்து நாட்டைச் சேர்ந்த 650க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். அதில் ஏராளமானோர் முறைப்படி பதிவு செய்யாதவர்கள். இந்த ஆண்டில் மட்டும் எகிப்தில் இருந்து 5000த்திற்கும் அதிகமான மக்கள் புனித யாத்திரைக்காக சவுதி விரைந்துள்ளதாக கூறப்படுகிறது. இறந்தவர்களில் பலரிடம் முறையான அடையாள ஆவணங்கள் இல்லாததாலும் முறைப்படி பதிவு செய்யாததாலும் யார் என அடையாளம் காண்பதில் மிகுந்த சிரமம் ஏற்பட்டுள்ளது. கடந்த நூற்றாண்டில் கடும் வெப்பம் காரணமாக சவுதியில் அதிக அளவிலானோர் உயிரிழப்பது இரண்டாவது முறை என தெரிவிக்கப்பட்டுள்ளது.